ஆப்பிரிக்க நாடான நமீபியாவில் ஏற்பட்டிருக்கூடிய மிகப்பெரிய உணவு தட்டுப்பாடு காரணமாக அந்நாட்டு அரசு 700 வனவிலங்குகளை கொன்று அதனுடைய இறைச்சியை மக்களுக்கு வழங்குவதற்காக முடிவு செஞ்சிருக்கிறாங்க. இது உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு பரபரப்பான பேசுபொருளாக மாறி இருக்கு. அவர்கள் கொல்லக்கூடிய அந்த விலங்கினங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது பிற உலக நாடுகளால் பாதுகாக்கப்பட்ட உயிரினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான உயிரினங்களை அவங்க கொன்று அதன் இறைச்சியை மக்களுக்கு வழங்குவதாக சொல்லியிருக்கிறாங்க. அதுதான் ஒரு சர்ச்சைக்கு முக்கிய காரணமாக இருக்கு. என்னென்ன உயிரினங்கள்லாம் அவங்க மார்க் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது 30 காண்டாமிருகங்கள், 60 காட்டெருமைகள், வைல்டு ப்ளூ பீஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய 300 நீல காட்டு மான்கள், 300 வரிக்குதிரைகள், 83 யானைகள், மான்கள்லே ஒரு வகையான எலாண்ட் மான்கள் 100 மான்கள், இப்படியாக மொத்தம் 700 விலங்குகளை அவங்க மார்க் பண்ணியிருக்கிறாங்க. இதனுடைய இறைச்சிகளை மக்களுக்கு, பசியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வழங்குவது தான் அதனுடைய திட்டம். இப்போ ஆல்ரெடி 150 விலங்குகளை கொன்று அதன் இறைச்சியை மக்களுக்கு அவங்க சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு பெரிய பேசுபொருளாக மாறி இருக்குது. இப்போ இந்த நடவடிக்கையை விலங்குகள் நல அமைப்பு என்று சொல்லக்கூடிய பீட்டா மிக கடுமையான முறையில் எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. அவங்க நமீபியா அரசுக்கு என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது நிறைய தொற்று நோய்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக கொரோனாவே ஒரு விலங்குகள் மூலமாகத்தான் மனிதனுக்கு பரவியது. எனவே நீங்கள் இவ்வளவு விலங்குகளை நீங்கள் கொல்லும் போது அதன் மூலமாக அந்த விலங்குகளுக்கு இருக்கக்கூடிய நோய்கள் மனிதர்களுக்கு பரவுவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. நமீபியா அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 விஷயங்களை சொல்றாங்க. ஒன்று, நாங்கள் இப்போ கொல்லக்கூடிய இந்த விலங்குகள்னால மனிதர்களுக்கு நிறைய இடையூறு ஏற்படுது, மனித விலங்கு மோதல் அதிகரிக்குது. குறிப்பாக இந்த யானைகள், அதுபோல் இந்த காண்டாமிருகங்கள்லாம் மனிதர்களை தாக்குவது, நிறைய இடங்களில் தாக்குவதன் மூலமாக மனித உயிரிழப்புகள் ஏற்படுது. இது ஒரு ரீசனு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இப்போ மனிதர்களே சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் இருக்கும்போது நம்ம பாரம்பரியமாக மனிதன் வேட்டையாடி தான் அவனுடைய உணவை எடுத்துக்கிட்டான். அந்த அடிப்படையில் நாங்கள் இந்த விஷயத்தை நாங்கள் செய்கிறோம், உணவுக்காகவும் நாங்கள் செய்கிறோம். இந்த 2 ரீசனை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக நமீபியா அரசாங்கம் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்கள் நாட்டில் 70,000க்கும் மேற்பட்ட வனவிலங்குகள் இருக்குது. நாங்கள் வெறும் 700 விலங்குகளை தான் கொள்ளுறோம். இது மொத்தமே 1% தான். இதனால் நாட்டினுடைய விலங்கு அந்த வளமோ அல்லது இயற்கை சுற்றுச்சூழலோ எந்த விதமான பாதிப்பையும் சந்திக்காது. இது ரீப்ரொடக்ஷன் ஆயிரும், விலங்குகள் திரும்பவும் இனப்பெருக்கம் ஆயிரும் அப்படிங்கிற ஒரு விளக்கத்தை அவங்க சொல்லியிருக்கிறாங்க. அவங்க இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுறாங்க. அதாவது இது ஃபர்ஸ்ட் டைமாக நாங்கள் 700 விலங்குகளை கொல்லலை. இதற்கு முன்பு 2018-19ஆம் ஆண்டு இதே போல ஒரு பெரிய பஞ்சம் ஏற்பட்ட போது அப்போ கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட விலங்குகள் இதே போல கொல்லப்பட்டிருக்கு. அது அரசாங்கம் மட்டும் கொல்லலை, மக்களே தன்னிச்சையாக போய் அவங்க கொண்டிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் தற்போது நாங்கள் அதை வரைமுறைப்படுத்தி இருக்கிறோம். அந்த எண்ணிக்கைகளை ரொம்ப பெரிய அளவில் நாங்கள் குறைச்சிருக்கிறோம். குறைச்சி நாங்களே மக்களுக்கு உணவு கொடுக்கும்போது மக்கள் தாங்களாக போய் வேட்டையாடி அவங்க சாப்பிட மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு விளக்கத்தையும் நமீபியா அரசாங்கம் கொடுத்துருக்குறாங்க. நமீபியா போன்ற பல ஆப்பிரிக்க நாடுகள் இன்றும் போல உணவுக்கும் தண்ணீருக்கும் மிகப்பெரிய அளவில் தட்டுப்படக்கூடிய ஒரு நிலை இருக்கு. மக்கள், பல லட்சக்கணக்கான மக்கள் குடிநீருக்காகவும் உணவுக்காகவும் தவித்து வரக்கூடிய ஒரு நிலை இருக்கு. இதற்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு பார்க்கும்போது இதே வல்லரசு நாடுகள் தான். இன்றைக்கு செல்வ செழிப்புல மிகைத்திருக்கக்கூடிய அமெரிக்காவும், அமெரிக்காவை ஆதரிக்கக்கூடிய ஐரோப்பிய நாடுகளும் தான் இந்த ஆப்பிரிக்க நாடுகளை மிகப்பெரிய அளவில் வஞ்சித்து அவங்களுடைய இயற்கை வளங்களை கொள்ளையடிப்பது, அங்கே நிலையான ஒரு அரசாங்கம் அமையாமல் அங்கே உள்நாட்டு யுத்தங்களை ஏற்படுத்துவது, இப்படி பல விஷயங்களை இவங்க தான் செஞ்சிட்டு இருக்கிறாங்க. அந்த மக்களுக்கு இன்றைக்கு ஒரு நாட்டுக்கு துபாய் மாதிரி, சவுதி அரேபியா மாதிரியான பல பணக்கார நாடுகள் உலகத்தில் இருக்கிறாங்க. இப்போ இவங்கெல்லாம் விவசாயத்தெல்லாம் நான் பெருசாக நம்பியே கிடையாது. அங்கே விவசாயமே ஒன்றும் கிடையாது. ஆனால் அவங்க வலுக்கட்டாயமாக விவசாயம், பாலைவனத்தில் அங்கே இளங்களை விவசாயம் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு பெரும்பாலான பொருட்கள் எல்லாமே அவங்க இறக்குமதி தான் செய்கிறாங்க, உணவுப் பொருட்கள்லாம். அப்போ இதே மாதிரி அந்த ஆப்பிரிக்க நாடுகளும் நினச்சாங்கன்னா அப்படின்னா அவங்க பெருமளவில் பொருட்களை ஈஸியாக இறக்குமதி செய்ய முடியும். ஆனால் அதற்கான பொருளாதார வலிமையும் அதற்கான வசதிகளும் அந்த நாடுகளில் இல்லை. நிறைய நாடுகள் உள்நாட்டு போரில் அவங்க சிக்கியிருக்கிறாங்க. இப்படி பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த ஆப்பிரிக்க மக்களுக்கு ஏற்பட்டக்கூடிய இந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னா மனிதன் தான் காரணமாக இருக்கிறான். அது வேற வழி இல்லாமல் அவங்க என்ன செய்கிறாங்க, விலங்குகளை கொல்லக்கூடிய ஒரு முடிவுக்கு அவங்க போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. இது மாதிரியான தொடர்ந்து முக்கியத்துவம் வாய்ந்த செய்திகளை நம்முடைய சேனலில் பார்க்கலாம். நன்றி.